ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட். ஓகேங்களா? ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது மெயினாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது மார்க்கெட்டில் வந்து இப்போது ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கிறப்போ ஒரு புல் பேக் எடுக்கும்ல, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட சொல்லலாம். அந்த ஜோனை வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃபிப்னாசிக் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தாங்க. இது மேத்தமெட்டிக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சம் நம்பர்ஸ் மூலிமா, ஓகேங்களா, சம் பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டூலுங்க இது. ஓகேங்களா? எப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்போம். ஓகேங்களா? அந்த டைமில் இந்த ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். மார்க்கெட் வந்து இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி போகிறப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான ஜோன், ஓகேங்களா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாசிக் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு லோவிலேருந்து ஒரு ஹை வந்து மார்க் பண்ணுறோம். அந்த ஹையில் ரிவர்ஸில் ஆகுதுல்ல ஒரு ஜோன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி போயிருக்கு. ஓகேங்களா? போயிட்டு இங்கே ரிவர்ஸில் ஆகிருக்கு. இப்போ ரிவர்ஸில் ஆகிறப்போ ரிவர்ஸில் ஆகிட்டு எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப அகெயின் மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிப் டூல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் 56,600 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வாங்கியிருப்பாங்க. வாங்கி இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5700 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ எல்லாருமே இந்த இடத்துல வாங்கினா திரும்ப அகெயின் மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒரு 50% வந்தால் நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? அந்த டைமில் தான் நம்ம இந்த ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து என்ன பர்சன்டேஜில் வருதோ, இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போது 0.23 இருக்குது ஸ்டார்டிங் பர்சன்டேஜ். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இருந்தால் ஓகே டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, அதுலேருந்து எனக்கு மார்க்கெட் மேலே போனால் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். சில பேர் 0.50 வைப்பாங்க, 50ல். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0.61. ஓகேங்களா? இந்த ப்ரைஸில் வந்தப்போ எனக்கு நான் வாங்கினேன், எனக்கு இது ஓகே, இந்த ப்ரைஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் இது, இதுலேருந்து எனக்கு மேலே போச்சுன்னா நான் என்னோடய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுக்காக தான் இந்த டூல்ஸ் யூஸ் ஆகுது. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த லோவிலேருந்து, ஓகேங்களா, இந்த லோவிலேருந்து இந்த ஹையை மார்க் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த லோவிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை போய் தான் ரிவர்சல் ஆகிருக்கு. அந்த ரிவர்சல் ஆகிறப்போ இதில் வந்து நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் 0.50 வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிபனாசிக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஜோனுன்ற ஒரு ஏரியா இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான இடம். அது வந்து மெயினான ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.50, 0.618, 0.706 இந்த 3 ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஜோனாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மன்றதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த இடத்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 0.50லேருந்து 0.706 வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து புல் பேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே நான் என்ட்ரி எடுத்திருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபிட் ஆகாது, நல்ல ஒரு ப்ராஃபிட் எனக்கு எடுத்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஜோன், ஓகேங்களா, இந்த அடுத்த லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், இந்த இடம் அடுத்த லோ. ஓகேங்களா? அடுத்த லோவிலேருந்து அதுக்கடுத்து ஹையில் வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஹையில் வைக்கிறப்போ இப்போயுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ஜோனாக நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஃபிபனாசிக் ரீட்ரெஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு?
அது இல்லாமல் இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லாம் போகுதுன்னா கண்டிப்பாக ஃபிப்னாசிக் டூல் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகாதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது, ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஃபிப்னாசி வைக்கிறப்போ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். அதே கரெக்டாக அந்த 0.50லேருந்து இந்த 0.706 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஜோனாக இருக்குது பாருங்கள். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி மேலே இருந்து வந்திருக்கு. இப்படி மேலே இருந்து வந்துட்டு அகெயின் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப அகெயின் கீழே போயிருக்கு, ஓகேங்களா. அடுத்து ஜோன் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவிலேருந்து இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் நம்ம வைக்கிறோம், ஓகேங்களா. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட அந்த கோல்டன் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காதுங்களா. தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக அதேமாதிரி மார்க்கெட் வந்து இப்படி மேலேருந்து வந்துட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு திரும்ப எனக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஃபிபனாசிக் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் நல்லாவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்காக நீங்கள் வந்து ஃபிபனாசிக் மட்டுமே பார்த்துட்டு இது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நம்ம ரியல் ட்ரேடில் இறங்கி பண்ணிட முடியாது, ஓகேங்களா. ஜஸ்ட் அது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் ஃபிபனாசிக் கூட நீங்கள் வேறு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ரெண்டும் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் நிறைய பேப்பர் ட்ரேட்லலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ட்ரேடில் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இதில் போயிட்டுருப்போம் நம்ம, ஓகேங்களா. நீங்கள் அதுக்காக சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபிப்னாசிக் போட்டு எனக்கு அது ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் ட்ரெண்டை முதல்ல அனலைஸ் பண்ணணும். ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஃபிபனாசிக் டூலை யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க, ஓகேங்களா. அதுக்காக ஃபுல்லாகவே நம்ம ஃபிபனாசிக் டூலை மட்டுமே நம்பியும் போகக்கூடாது. நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.